தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்று வென்று மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தில் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது திருவசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலர் என்றும் பிரதான ஆசாரியர் என்றும் பவுல் குறிப்பிடுகிறார். இந்த அப்போஸ்தலர் என்ற பட்டமானது பூமியோடு இணைந்தது. பிரதான ஆசாரியன் என்ற பட்டமானது பரலோகத்தோடு இணைந்தது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 5-6 வசனங்களில் காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று பவுல் எழுதுகிறார். இங்கு ஸ்திரீனிடத்தில் பிறந்தார் என்றும் பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்டார் என்றும் நாம் காண்கிறோம். இது 2 கருத்தாக இருக்கிறது. அதாவது ஒருவர் ஸ்திரீனிடத்தில் பிறந்தார் என்றால் அதற்கு முன்பாக அவர் இல்லை என்பது பொருள்படும். தேவன் அவரை அனுப்பினார் என்றால் தேவனிடத்திலிருந்து அவர் வந்திருக்கிறார் என்று பொருள்படும். எனவே இயேசு கிறிஸ்து ஸ்திரீனிடத்தில் பிறப்பதற்கு முன்பே பிதாவின் அருகே செல்லப்பிள்ளையா இருந்தார் என்று நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து அவர் அனுப்பப்பட்டு ஸ்திரீனிடத்தில் பிறந்திருக்கிறார். பரலோகத்திலிருந்து அவர் பூமிக்கு அனுப்பப்பட்டு ஸ்திரீனிடத்தில் பிறந்திருக்கிறார். இதைதான் யோவான் 8ஆம் அதிகாரத்தின் 42ஆம் வசனத்தில் இயேசு, நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். எனவே பிதா அவரை அனுப்பினார் என்பது அவர் அப்போஸ்தலனாக அனுப்பப்பட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிதா இந்த ஓநாய்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினது போல இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சீஷர்களை, அதாவது இந்த ஓநாய் கூட்டங்களாகிய இஸ்ரவேலுக்குள்ளே தம்முடைய சீஷர்களாகிய ஆடுகளை அனுப்புவதாக கூறுகிறார். இவர்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக அப்போஸ்தலர் என்று பெயர் சூட்டப்பட்டவர்கள். இவைகளை நாம் புரிந்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் 12 அப்போஸ்தலர்கள் என்றும் யாக்கோபின் பிள்ளைகள் 12 கோத்திரங்கள் என்றும் நாம் காண்கிறோம். அதில் பென்யமீன் கோத்திரத்தை யாக்கோபு கூறுகிறார் பீறுகிற ஓனாய் என்று ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பென்யமீன் கோத்திரத்து சவுல் ராஜா தாவீது என்ற ஆட்டுக்குட்டியை பீறக்கூடிய ஓநாயாக செயல்பட்டான். அதுபோலவே புதிய ஏற்பாட்டில் பென்யமீன் கோத்திரத்தாகிய சவுல் கிறிஸ்துவின் சபையாகிய ஆடுகளை பீறுகிற ஓநாயாக செயல்பட்டான். ஆனால் உபாகமம் 33ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தில் பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாக மாற்றப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே புதிய ஏற்பாட்டில் பென்யமீன் கோத்திரத்தாகிய சவுல் பவுலாக மாறப்படுவதை நாம் காண்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் பென்யமீன் கோத்திரத்தாகிய சவுல் ராஜாவும் தேவனுக்கு பிரியமாக மாறப்படாமல் ஓநாயாகவே தன் வாழ்க்கையை முடித்து விட்டான். இவைகளே ஓநாய்களுக்குள்ளே நான் ஆடுகளை அனுப்புவது போல உங்களை அனுப்புகிறேன் என்பதன் விளக்கமாக இருக்கிறது. இங்கு அப்போஸ்தலர் என்று நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய சீஷர்கள் பெந்தெகோஸ்தே நாளைக்கு பின்புதான் தங்களை அப்போஸ்தலர் என்று விளங்க பண்ணுகிறார்கள். அப்போஸ்தலர் என்ற பட்டத்தை பெறுவதற்கு லூக்கா 14ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள 7 பிரதிஷ்டைகளை தகுதியாக இருக்கிறது. அவர் பிறந்தார் என்பது உண்மை, ஆனால் அவர் அனுப்பப்பட்டார் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மையாக இருக்கிறது. யூதர்கள் இயேசுவை இன்னாரின் குமாரன் என்று இயேசுவின் பிறப்பை தான் அறிந்தார்களே தவிர அவர் பிதாவினால் அனுப்பப்பட்டவர் என்று அறியவில்லை. எனவேதான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே அவர் பிறந்தார் என்பதும் அவர் அனுப்பப்பட்டார் என்பதும் 2 கருத்தாக இருக்கிறதை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். பிதா என்னை அனுப்பினார் என்று கர்த்தர் சொல்லுவது பரலோகத்திலிருந்து இறங்கினவர் என்ற வார்த்தையோடு இணைகிறது. யோவான் 3ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலே பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்பது இயேசு தம் வாயிலாகவே சொல்லும் திருவார்த்தையாக இருக்கிறது.
அவர் இறங்கினார் என்ற இடத்திலே ஓநாய்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவை அனுப்பினார் என்று நாம் கேட்டோம். நாம் கேட்டபடியே ஓநாய்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டியை கொலை செய்தார்கள். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். 40ஆம் நாள் தாம் உயிரோடு இருக்கிறவராக தம்முடைய சீஷர்களுக்கும் 500க்கும் மேலான சகோதரர்களுக்கும் தரிசனமானார் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 5-6 வசனங்களிலே நாம் காண்கிறோம். அது மாத்திரமல்ல, 40 நாளுக்கு பின்பு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தின்படி பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பாரசத்தில் பிரதான ஆசாரியர் என்று நாமம் தெரிவிக்கப்பட்டார். இதை எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தின் 7 முதல் 10ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். அதாவது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்ற நாமம் அவருக்கு தேவனால் தெரிவிக்கப்படுகிறது என்று பவுல் எழுதுகிறார். இதை யோவான் 3ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாக இறங்கினார், பிரதான ஆசாரியனாக ஏறினார் என்று நாம் சொல்லலாம். இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தின்படியும் யோவான் 3ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தையும் நாம் உடன் இணைத்து அப்போஸ்தலனாக இறங்கினார், ஆசாரியனாக ஏறினார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த உண்மைகளே மெய்யான கிறிஸ்தவம். ஆனால் இதை சிலர் அறிந்து கொள்ளாமல், அதாவது சரியாக புரிந்து கொள்ளாத கிறிஸ்தவர்கள் அவர் கன்னிகையிடத்தில் பிறந்தார் என்று அவருடைய தாய் மகன் என்ற உறவை மட்டும் முக்கியப்படுத்தி அவரை சித்தரித்து ஒரு பெரிய மார்க்கத்தையே படைத்தார்கள். அவர் கன்னிகையிடத்தில் பிறந்தார் என்பது உண்மை. ஆனால் கானாவூர் கல்யாண வீட்டிலே ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன என்று அந்த தாய் மகன் என்ற உறவை துண்டித்தார். இப்படிதான் நாம் இயேசுவையும் அவருடைய தாயையும் அறிந்து கொள்ள வேண்டும். மரியாளும் இயேசுவுக்கு பிறகு அவர்கள் பெற்ற பிள்ளைகளும் பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு புதிய ஏற்பாட்டு சபையில் இணைகிறார்கள். கிறிஸ்துவே அவர்களுக்கு தலையாக இருக்கிறார். மத்திய 1ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியினாலே அவள் கர்ப்பவதியானாள் என்று எழுதப்பட்டாலும் மரியாளும் அதற்கு பின்பு அவள் பெற்றெடுத்த பிள்ளைகளும் பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். இயேசுவின் தாயும் இயேசுவுக்கு பிறகு அவர்கள் பெற்ற பிள்ளையும் பெந்தகோஸ்தே நாளுக்கு பின்பு ஆவிக்குரிய நிலையை அடைந்து கொண்டார்கள். இயேசுவை பெற்ற தாய்க்கு ஒரு கணம் உண்டு. ஆனால் அவர்கள் புதிய ஏற்பாட்டு சபையிலே ஒரு அங்கம் என்றே பவுல் அதை குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். எழுத்தின்படி பெற்றெடுத்தாலும் ஆவியின்படி ஆவிக்குரிய பிரகாரமாக சரீரமாகிய சபைக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறபடியால் அவரை பெற்றெடுத்த தாய் அந்த சரீரமாகிய சபையின் ஒரு அங்கமாக இருக்கிறார் என்று நாம் ஆணித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தாய் மகன் என்று சித்தரிக்கும் சபையை நாம் புறக்கணிக்கிறோம். அடுத்ததாக அவர் ஆபிரகாமின் குமாரன் என்றும் தாவீதின் குமாரன் என்றும் சட்ட ரீதியாக திருமறையில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்திய 1ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தில் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் குமாரன் என்றால் ஈசாக்கை அது காட்டுகிறது. தாவீதின் குமாரன் என்றால் அது சாலமோனை காட்டுகிறது. ஈசாக்கும் சாலமோனும் கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் செத்த கர்ப்பத்திலும் செத்த சரீரத்திலும் இருந்து ஈசாக்கின் பிறப்பு இருக்கிறதாக அறிவிக்கப்படுகிறது. நிச்சயமாகவே உன் மனைவியாகிய சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்று ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலும் 18ஆம் அதிகாரத்திலும் 5 முறை சொல்லப்படுகிறது. தேவனால் கூடாத காரியம் உண்டோ என்று சாராளிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று மரியாளிடத்தில் அதற்கான பதில் கொடுக்கப்பட்டது. எனவே சாராள் பெற்ற குமாரனும் மரியாள் பெற்ற குமாரனும் இணைந்த இடத்திலே இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக தாவீதின் குமாரன் என்பது சாலமோனை காட்டுகிறது. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தின் 14-15ஆம் வசனங்கள் வரை அவனுக்கு நான் பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்று தேவன் தாவீதோடு சாலமோனை குறித்து பேசுகிறார். இந்த சாலமோனுக்கு தாவீது பிதா, இந்த சாலமோன் தாவீதுக்கு குமாரனாக இருக்கிறார்.
சொன்னாள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவர் எனக்கு குமாரனா இருப்பான் என்று சாலமோனை குறித்து தேவன் தாவீதோடு பேசுகிறார். திருமறையில் வேறு யாருக்கும் இப்படி சொல்லப்படவில்லை. எபிரேயர் 1:5 இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் பிதா என்றும் கிறிஸ்து அவருடைய குமாரன் என்றும் பவுல் அதை உறுதிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு குமாரனாய் இருப்பது மாத்திரமல்ல, அவர் தாவீதுக்கும் குமாரனாய் இருக்கிறார். அதைதான் நாம் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்ற அறைகூவலை நாம் காண்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவுக்கும் சாலமோனுக்கும் உள்ள இணைப்பை இங்கு நாம் புரிந்து கொள்ளலாம். யூதர்கள் அவரை தாவீதின் குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சிலர் தான் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். இதன் காரணம் என்னவென்றால் அவர் பெத்லகேமிலே பிறந்த பிறப்பின் ஆதாரம் வெளிப்படையாக இல்லை. அதாவது லூக்கா 2 அகஸ்தராயனை தேவன் ஏவினபடியால் உலகமெங்கும் குடிமதிப்பிட வேண்டும் என்ற கட்டளை பிறக்கப்பட்டது. இதன் காரணமாக யோசேப்பும் மரியாளும் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்கு சென்றதாக நாம் காண்கிறோம். அகஸ்தராயனின் கட்டளை பிறக்காதிருந்தால் யோசேப்பும் மரியாளும் யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்கு போயிருப்பார்களா? இந்த சூழ்நிலையிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தார். தேவகுமாரன் பெத்லகேமிலே பிறந்த உண்மையை மெய்ப்பர்கள் அறிந்திருந்தார்கள். 8ஆம் நாளிலே விருத்தசேதனம் பண்ணப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலே தேவாலயத்திலே சிமியோனும் அன்னாள் என்ற தாயும் அவரை சந்திக்கக்கூடிய பாக்கியம் பெற்றார்கள். மத்தேயு 2 யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்ற சாஸ்திரிகளின் முழக்கம் ஏரோதையும் எருசலேமையும் கலங்க பண்ணினது. இதன் காரணமாக 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கொலை செய்யப்பட்டன. தேவகுமாரனை ஏரோது கொன்று போடாதபடிக்கு யோசேப்பும் மரியாளும் இரவோடு இரவாக எகிப்திற்கு சென்றதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏரோதின் மரணத்திற்கு பின்பு அவர்கள் திரும்ப இஸ்ரவேல் நாட்டிற்கு வந்தாலும் பல அச்சத்தால் கலிலேயாவில் உள்ள நாசரேத்துக்கு போனதாக நாம் காண்கிறோம். இங்கே மத்தேயு 2 3 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதாக எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் பிறப்பில் பெத்லகேமில் அவர் பிறந்ததற்கான வெளியரங்கமான ஆதாரமற்ற நிலையில் அவரை தேவகுமாரன் என்று யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன் என்று சொல்லப்பட்டாலும் அது எழுத்தின்படி சட்ட ரீதியாக நிரூபிக்கப்படவில்லை. இதுவே யூதர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள பிரச்சனையாக இருக்கிறது. தாம் பெத்லகேமிலே பிறந்த உண்மையை அவர்களோடு சொல்லாமல் பரலோகத்திலிருந்து பிதா தம்மை அனுப்பினதாக அவர் சொல்லுகிறார். யோவான் 6 தொடர்ச்சியான அதிகாரங்களிலே தாம் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டார் என்றும் நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம் என்றும் அவர் யூதர்களோடு சொல்லும் போது யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்கள் 30 ஆண்டுகளாக யோசேப்பையும் மரியாளையும் இயேசுவையும் அவருடைய சகோதரரையும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை அறிந்திருக்கிறார்கள். இதை அவர்கள் எப்படி விமர்சிக்கிறார்கள்? இவன் தச்சன் குமாரன் அல்லவா? இவன் தாய் நமக்கு தெரியாதா? இவன் சகோதர சகோதரிகளை நாம் அறிந்திருக்கிறோமே என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த விமர்சித்த இடத்திலே நான் வானத்திலிருந்து இறங்கினேன், பிதா என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிற அவருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு ஒவ்வாத இடத்தில் இருக்கிறது. தொடர்ச்சியான அதிகாரங்களில் இயேசுவுக்கும் யூதர்களுக்கும் வாக்குவாதங்களும் சண்டைகளும் விரோதங்களும் வெளிப்பட்டதாக நாம் காண்கிறோம். இப்படிப்பட்ட சூழலில் தான் ஆதியாகமம் 3:13 நாம் நினைவுக்கு கொண்டு வருகிறோம். அதாவது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்ற சாபத்தை சர்ப்பத்திடத்தில் தேவன் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இங்கு நிறைவேறக்கூடிய இடத்திலே நாம் காண்கிறோம். அதாவது, பிசாசுக்கு வித்து இல்லை, ஸ்திரீக்கும் வித்து இல்லை. ஆனால் இங்கு பிசாசின் வித்து என்பது யோவான் 8:44 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று இயேசு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். எனவே பிசாசின் வித்து என்பது இஸ்ரவேல் ஜனங்களே. ஸ்திரீயின் வித்து என்பது அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரித்து இயேசுவை பெற்றெடுத்ததினால் இங்கு ஸ்திரீயின் வித்து என்பது இயேசு கிறிஸ்துவை நாம் சொல்லலாம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உண்டாகக்கூடிய பகை விரோதங்களே. காயினுக்கும் ஆபேலுக்கும், இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும், ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும், யோசேப்புக்கும் அவனுடைய சகோதரருக்கும், சவுலுக்கும்
தாவீதுக்கும் ஆமானுக்கும் மொர்தெகாய்க்கும், அதன் பிறகு மொர்தெகாய்க்கும் பகை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இயேசுவுக்கும் பகை. இவர்கள் எல்லாருக்கும் பகை இருக்கிறது. அதாவது காயினுக்கும் ஆபேலுக்கும் பகை, இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் பகை, ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் பகை, யோசேப்புக்கும் அவருடைய சகோதரருக்கும் பகை, சவுலுக்கும் தாவீதுக்கும் பகை, ஆமானுக்கும் மொர்தெகாய்க்கும் பகை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இயேசுவுக்கும் பகை. இந்த பகையை இயேசு சிலுவையிலே கொன்றார் என்று எபேசியர் 2:14 எழுதப்பட்டிருக்கிறது. பகை என்பது ஒரு துஷ்ட மிருகம், அதை நாம் கொல்ல வேண்டும். அதற்கு முன்பாக எபேசியர் 2:14 பகையாகிய நடுச்சுவரை நாம் தகர்க்க வேண்டும். அது ஒரு உயிரற்ற சுவராக இருக்கிறது. உயிரற்ற பகையை நாம் தகர்க்க வேண்டும். அது போலவே உயிருள்ள பகையை நாம் கொல்ல வேண்டும். யூதர்களுக்கும் இயேசுவுக்கும் உள்ள பகையே அவரை சிலுவையில் அறைந்து கொள்வதன் காரணமாக இருக்கிறது. அது ஒரு கொலைபாதகம் என்று அப்போஸ்தலர் 2:23 எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று இயேசு பிதாவுடைய சித்தத்திற்கு முழுமையாக ஒப்பு கொடுத்ததே அந்த பலி. எனவே இந்த கொலைபாதகம் பிதாவின் சித்தமாய் இருந்தபடியால் இயேசு அதற்கு ஒப்பு கொடுத்து பலியானார். எபிரேயர் 10:10 14 இந்த இரண்டு திருவசனங்களும் இந்த உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் அப்போஸ்தலனாக இறங்கினார் என்பதும் அவர் பிரதான ஆசாரியனாக ஏறினார் என்பதும் நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மெய்யான உண்மையாக இருக்கிறது. அவர் மரியாளின் மகன் என்பது உண்மைதான், ஆனால் அது தொடரவில்லை. அவர் தாவீதின் குமாரன் என்பது உண்மை என்றாலும் அது நிரூபிக்கப்படவில்லை. லூக்கா 1:32 1000 வருட அரசாட்சியிலே அவருடைய பிரதாவாகிய தாவீதின் சிங்காசனத்திலிருந்து யாக்கோபின் குடும்பத்தை அரசளவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அவர் அப்போஸ்தலனாக இறங்கினார் என்பதும் பிரதான ஆசாரியனாக ஏறினார் என்பதும் உண்மையும் முழுமையுமாக இருக்கிறது. எனவே முழுமையான, அதாவது பூரணமான உண்மைகளை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு முழுமையை, அதாவது பூரணத்தை அடைந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.